அனைவருக்கும் இனிய வணக்கம். அன்பின் ஆன்மீகம் யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இன்றைய பதிவில் நம்ம பார்க்க போகிறது 2026ஆம் வருடத்தில் ஆடி 18ஆம் பெருக்கு எப்பொழுது வருதுங்கிற தகவலை நம்ம சேனலை நீங்கள் முதல் முறையாக பார்த்துட்டு இருந்தீங்கன்னா ஞாபகமாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம். பொதுவாகவே தமிழ்நாட்டில் தமிழ் வருடத்தில் இருக்கக்கூடிய 12 மாதங்கள்லேயுமே பல்வேறு பண்டிகைகள் கொண்டாடப்பட்டு வருது. அதில் பெரும்பாலான பண்டிகைகள் நட்சத்திரம் மற்றும் திதியின் அடிப்படையில் கொண்டாடப்பட்டு வருது. நட்சத்திரம் மற்றும் திதியை தவிர்த்து தேதியை மட்டுமே அடிப்படையாக வைத்து தமிழ்நாட்டில் கொண்டாடப்படக்கூடிய பண்டிகைகள்னு சொன்னால் சித்திரை முதல் நாள், ஆடி 18ஆம் பெருக்கு, தைப்பொங்கல், இந்த 3 நாட்களும்னு சொல்கிறாங்க. இதில் இன்னொன்று என்னென்னா, சித்திரை முதல் நாள், தை முதல் நாள் ஆகிய இந்த 2 நாட்களுமே வழிபாட்டிற்கு உகந்த நாட்கள்னு சொல்கிறாங்க. ஆனால் ஆடி 18ஆம் பெருக்கு வழிபாட்டிற்கு மட்டுமின்றி சுபகாரியங்கள் செய்வதற்கும் உகந்த நாள்ங்கிற தகவலையும் சொல்கிறாங்க. பொதுவாகவே ஆடி 18ஆம் பெருக்கு காவிரி தாய்க்கு நன்றி செலுத்தும் நாளாக நம்மளுடைய முன்னோர்கள் வகுத்து வச்சிருக்காங்க. இந்த நன்னாளில் காவிரி தாயை போற்றி வணங்கக்கூடிய மரபும் தொன்று தொட்டு நடந்து வருது. காவிரி கரையோரங்களில் வாழக்கூடிய மக்கள் ஆடிப்பெருக்க சீரும் சிறப்பும் மிக்க விழாவாக கொண்டாடி வர்றாங்க. இங்கு கூடக்கூடிய காவிரி கரையோரங்களில் கூடக்கூடிய மக்கள் தீபமேற்றி காவிரி தாயை போற்றி வணங்குறாங்க. பெண்கள் திருமாங்கல்ய சரடு அல்லது கயிற்றை பிரித்து மாற்றிக்கொள்றாங்க. இவ்வளவு சிறப்பு மிக்க ஆடி 18ஆம் பெருக்கு 2026ஆம் வருடத்தில் எப்பொழுது வருதுன்னு பார்த்தோம்னா, ஆகஸ்ட் மாதம் 3ஆம் தேதி, ஆடி மாதம் 18ஆம் தேதி திங்கட்கிழமை என்று வருகிறது. ஆகஸ்ட் மாதம் 3ஆம் தேதி, ஆடி 18ஆம் தேதி திங்கட்கிழமை என்று ஆடி 18ஆம் பெருக்கு. இந்த பதிவை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அன்பர்கள் உங்கள் பகுதியில் ஆடி 18ஆம் பெருக்கு எவ்வளவு சீரும் சிறப்பமாக கொண்டாடப்படுதுங்கிற தகவலை நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் பதிவு செய்யலாம். ஒவ்வொரு பகுதியில் இருக்கக்கூடிய பழக்க வழக்கங்களை மற்றவர்கள் அறிந்து கொள்ள உங்களுடைய பதிவு உதவிகரமாக இருக்கும். இப்பதிவினை இதுவரைக்கும் முழுமையாக கேட்ட உங்கள் அனைவருக்கும் மிக்க நன்றி.